கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அடுத்ததாக சபீர் அகமது, நம்பிக்கை அளிக்கிறதா தாவேகா அரசியல்? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தலைப்பு. நம்பிக்கை அளிக்குதோ இல்லையோ, 2026 தேர்தல் களத்தை தாவேகா மாற்றி அமைத்திருக்கிறது அப்படின்றத எல்லோரும் இங்க பேசியவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படையில் அந்த கருத்துகள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்த அந்த இருதுருவ அரசியலை தாவேகா சேலஞ்ச் பண்ணுது. ஒரு புதிய அரசியல் கட்சியாக, ஒரு புதிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவங்க களத்துக்கு வராங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணிட்டு, இப்ப ரவீந்திரன் துரைசாமி சாரே சொல்லிட்டாரு, தேவாவே சொல்லிட்டாருன்ற மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சாரே சொல்லிட்டாரு, சேலஞ்ச் பண்ணுது, சேலஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்ற அடிப்படையில் தான் களம் என்பது மாறி இருக்கிறது. இன்னைக்கு தேர்தல் களம் என்பது. அதனால்தான் நாம இந்த விவாதங்களை நடத்துறோம். திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. கடந்த 70 ஆண்டு காலமாக ஒரு சித்தாந்த அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி இரண்டு கட்சிகளும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு விதத்தில் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார்கள். அப்படின்னும் போது ஒரு புதிய அரசியல் கட்சி தேவையா அப்படின்ற அந்த கேள்வி அப்படின்றது எழுகிறது. இப்போ ஒரு மாற்று அரசியலுக்கான இடம் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த தாவேகாவுடைய வருகைக்கு பிறகு அது தெரியுது. இன்னைக்கு விஜயுடைய அரசியல் வருகையால நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பல இளைஞர்கள் அரசியல்னா என்ன என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது வரைக்கும் பொலிட்டிக்கலா ஒரு சினிமா ஃபேனா இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அரசியல்ல என்ன நடக்குது, இபிஎஸ் என்ன சொல்றாரு, சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, சசிகலா அம்மையார் கட்சி ஆரம்பிச்சது என்ன அப்படின்ற அளவுக்கு கூட தீவிரமாக சில விஷயங்களை அவர்கள் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்கள சுத்தி என்ன நடக்குது. ஏன்னா அரசியல் என்பது உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உங்களை சுத்தி என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு இளைஞர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னும் போது இன்னைக்கு அந்த இளைஞர் கூட்டம் ஏதோ ஒரு வகையில அரசியலை நோக்கி பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. கோட்டி சொன்ன மாதிரி பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபேன் மென்டாலிட்டி. அரசியல் மயம் ஆயிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அரசியல் மயம் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது தானே. நீங்க அரசியலை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நம்ம ரவீந்திரன் துரைசாமி சார் தான் அடிக்கடி சொல்லுவாரு, அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் அப்படின்வாரு. அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் தான் பல நேரங்களில் ரிசல்ட்ஸை மாற்றி இருக்கிறது. டெமோக்ராட்டிக் மீன்ஸ் ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உள்ள வருது, அந்த மாதிரியான ஆட்கள் உள்ள வராங்க அப்படின்னும் போது இரண்டு கட்சிகளும் கொஞ்சம் அச்சத்தில் இருப்பது நல்லது. ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அவர்களுடைய ஆட்சி காலத்தை நாம் கணித்தும் இருக்கிறோம். எப்படி இருந்துச்சு அவங்களோட ஆட்சி அப்படின்றத ஜட்ஜ் பண்ணியிருக்கோம் பத்திரிகையாளர்களாக. ஆனால் சமீபத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு, அதே போல கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வேக்யூம் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க சார். ஒரு மாற்றம் வர வேண்டாமா, ஒரு புதிய ஒரு நபர் வந்தார்னா அவங்களுக்கு நாம ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு மக்கள் பேசுவது என்பது இந்த ரெண்டு கட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு அயற்சி என்பது இருக்கிறது. மக்களுக்கு ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. நான் இதை ஒரு 4.5 வருஷம் திமுக ஆட்சி மீது தான் இந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆங்கர் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல. கலெக்டிவாவே இந்த இரண்டு கட்சிகள் மீதும் மாறி மாறி இவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன புதுசா பண்ணிட்டாங்க, விஜய் வந்தா என்ன புதுசா பண்ணிட போறாரு அப்படின்னு கேட்டா இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருது. அப்படின்னும் போது மக்களுடைய மனநிலையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம் என்பது வந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. டெமோக்ரஸியில் ஒரு ஆப்போசிஷனுடைய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆப்போசிஷனுடைய ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆப்போசிஷன் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அரசாங்கமும் கொஞ்சம் அஞ்சி நடுங்கி பயந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க, சில விஷயங்களை பண்ணாமல் விடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அதிமுக அந்த அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த பொசிஷனை அவங்க சரியா நிறைவேற்றலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க இல்லை. மற்ற அரசியல் கட்சிகள் அந்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்த ஆக்கியபை பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரீஃப் மூமெண்ட் கொஞ்ச நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் டிவியில் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமாக அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் ஒரு ஆப்போசிஷன் லீடராக.
இத்தனைக்கும் நிலைமை எவ்வளோ மோசமாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க, பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. வேற யாரும் கிடையாது, அதிமுகலாம் கிடையாது, நாங்கள் தான்னாங்க. அப்போ இந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் அதிமுக விட்டதன் விளைவு, அந்த இடத்துல 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு விஜய் அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ண பார்க்குறாரு. அந்த ஸ்பேஸை தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு அந்த பிரதான ஆப்போசிஷன் அப்படின்ற அந்த ஸ்பேஸை நாம் கேப்சர் பண்ணணும், திமுகவுக்கு எதிராக நம்மளை நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அதை அவர் செய்தும் முடித்து விட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. செய்து முடித்துட்டாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? என்ன செஞ்சு முடிச்சிட்டாரு? இல்லை, நீங்கள் ஒரு 2 வருஷமா வந்து அதிமுக தாவேக்காவை அட்டாக்கே பண்ணல. தாவேக்காவை அட்டாக் பண்ணாதன் விளைவு, தாவேக்கா தான் வளர்ந்திருக்கிறது. ஆப்போசிஷன் திமுகவை எதிர்க்கிற ஒரு வலுவான இயக்கமாக தாவேக்கா இருக்கிறது அந்த 2 வருஷமா ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிருக்காரு. தாவேக்காவும் அதிமுக விமர்சிக்கல. நல்லா கவனிங்க. என்னோட இது ஆட்சியில் இருக்கிறவங்கள தான் எதுக்குறது ஏன் தெரியுமா? மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்பேஸை கேப்சர் பண்ணும் அப்படின்ற அந்த நோக்கத்துல தான் அவங்க அதை டாக்டிக்கலா பண்ணல அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க விஜயகாந்த் பண்ண ஒரு தவறு, நான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் செய்த ஒரு தவறு, அவர் அரசியலுக்கு வரும்போது திமுகவையும் அதிமுகவையும் வந்து 2 பேரையும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணாரு. 2 பேரும் அட்டாக் பண்ணும்போது திருப்பி அவர் அட்டாக் பண்ணும்போது அவரால் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இங்க விஜய் வந்து ஆளுங்கட்சியை அட்டாக் பண்றாரு, தன்னை வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டியா ப்ரொஜெக்ட் பண்ணி பொசிஷன் பண்றாரு. அந்த 2 வருடங்களில் அதிமுக அதன் உட்கட்சி விவகாரங்களில் உழன்று கொண்டிருந்தது. அதனுடைய லீடர் யார், லிட்டிகேஷனு, அப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை, நீ துரோகியா நான் துரோகியா, அது ஒரு கட்டத்தில் எந்த அளவு போச்சு தெரியுமா? மக்களுக்கு மறதி அதிகம் என்றது இவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான நம்பிக்கை. ஒரு கட்டத்தில் அதிமுகவினுடைய உட்கட்சி சண்டை எந்த எல்லைக்கு சென்றது என்றால், நீ எவ்வளவு சம்பாதித்தாய் என்கிற விவரம் என்னிடம் இருக்கிறது என்று ஓபிஎஸ் தரப்பினரும், அதற்கு பதிலுக்கு வீட்டு வசதித்துறையை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்ற விவரம் எங்களிடம் இருக்கிறது என்று இபிஎஸ் தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டி தங்கள் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று மக்கள் மத்தியிலே அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலம் தருகிற அளவுக்கு ஒரு கட்டத்தில் அந்த மோதல் போய்கொண்டிருந்தது. அப்போ திமுகவுக்கு எதிராக they have not trained their guns. இவர்களுக்குள்ளே ஒருத்தர் மேல ஒருத்தர் கன்ஸை திங்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் விஜய் மேல வந்தார். திரு ரவீந்திரன் சார், நீ அரசியல் ரீதியா சொல்லுவா. ஒருத்தர் பேசுங்க. சரி, நான் பேசுறேன். அவர் எதிர்க்கட்சி தலைவர்னு சொன்னார் இல்லையா? நாங்க தான் எதிர்க்கட்சி சொன்னால அன்புமணி. அப்ப இவர் யார எதிர்க்கட்சி தலைவரா சேர்த்துக்கிட்டு அன்புமணி கூட்டணிக்கு போயிருக்கிறாரு? நீங்க பன்னீர் செலுத்தீங்க. அதை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு, கால கொடுமை இப்ப அப்படி எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு. இல்ல, நான் சொல்ல வர்றது அதே ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று தானே மந்திரி பதவி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் முதல்வர்னு அன்புமணி போயிருக்கிறாருல. அப்ப இவங்க பேசுற அரசியலை தாண்டி களத்துக்குள்ள இன்னொரு அரசியல் இருக்குது இல்ல? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை விட தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பெரிய சக்தி பெற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த 36 சட்டமன்றத்துக்குள்ள இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாலினோட பெரிய தலைவர். அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் எதிர்கட்சி தலைவரா நான் தான் செயல்பட்டேன்னு சொன்னார்ல, அவரு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி கூட போயிருக்கிறாரு. இது கிரவுண்ட் ரியாலிட்டி. எதிர்கட்சி தலைவர் வந்து செயல்பட்டாரான்னு சமரசம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு. டயர் நக்கின்னு சொன்னவங்க பின்னாடியே டயர் பின்னாடியே ஓட வர வச்சாரா இல்லையா அப்படின்னாரு. அப்போ ஒரு காலத்துல சொன்னாங்க, இன்னைக்கு கூட்டணி வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பதிலுங்க. இன்னொன்று, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. திமுகவில் போயிட்டு எனக்கு பங்கு, அது பங்கு, இது பங்குன்னு கேட்டாவே பெரிய பிரச்சனை வருது. எப்போ நீ போயிருன்ற அளவுக்கு கைட்டி விடுற அளவுக்கு வேலைகள் நடக்குது. இன்னொன்று, அங்கே வந்து யாரும் போய் அந்த லீடர்ஷிப்பை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் வெயிட்டிங் அங்கே. அது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. அதை போயிட்டு யாரும் என்கரேஜ் பண்ணுறதோ இல்லை அங்கே ஒரு பார்க் கட்டலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட முடியாது. ஆனால் அதிமுக என்னன்னா அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. பார்க்குறவங்களுக்குலாம் இந்த 10 கிரவுண்டை நான் ஒரு நாள் நான் ஒரு தூக்காமல் விட மாட்டேன் அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, 4 சைடு கிரவுண்டு போய் பார்க்க வேண்டியது. இப்போ நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு ஓபிஎஸ் உருவ பார்க்குறாரு, அங்கே சசிகலா வராங்க, இதுக்கு நடுவில் விஜய் வந்து வைப்ஸ் பண்ணினே பாட்டு பாட வராரு, நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அம்மையார் ஜெயலலிதான்னு. அப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல காரணம் யாரு? இவ்வளவு பிரச்சனை காரணம் ஆனா ஓபிஎஸ் முதல்ல. ஏன்னா தியானம் பண்றதுனால நிறைய பிரச்சனை. இப்ப போய் பாருங்க, ஈசா யோகால தியானம் பண்ணாங்க யாரு? பிரேமலதா அவர்கள். கேப்டன் விஜயகாந்துக்கு எதிரான ஒரு நிலையை பண்ணி தியானம் திறந்து முடிஞ்ச உடனே அண்ணா அறிவாலயம் தெரியுது. அதுக்கு முன்னாள் நைட்டு கேட்குறாங்க, தெரியல. அதுக்கு முன்னாள் நைட்டு எஸ்பி வேலுமணியும் பிரேமலதாவும் நல்லா தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல வந்து அந்த காடுகளை பாதுகாக்கிற ஈசா யோகா, நான் கூட உண்மையிலே தியானம் தான் பண்றாங்கன்னு பார்த்தா அங்கே அரசியல் நடக்குது. சரி, அது ஓகே. இப்போ திருப்பி மறுபடியும் அதிமுக வரும்போது
இந்த இடத்த எப்படின்னா தூக்கணும், இதை எப்படின்னா இதுன்னும் போது சுத்தி சுத்தி பிரச்சனை. அப்ப இவர் என்ன பண்றாரு, அவரும் அரசியல்வாதி தானே, நான் எடப்பாடி பழனிசாமி சூப்பரு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அந்த வாதத்துக்கு போல. உங்களோட பார்க்கும்போது இவ்வளோ பேர் பஞ்சாயத்து கொடுத்தீங்க, மோடி, அமித்ஷா, செங்கோட்டையன், அப்புறம் சசிகலா, அப்புறம் ஒரு காலத்தில் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் அவரை சேலஞ்ச் பண்ண அன்புமணி, இதெல்லாம் நடக்கும்போது இந்த பீரியட்ல லீவ் விட்டு பனையூர்ல தூங்கியிருந்தது யார் தெரியுமா? ஐயா விஜய் சார். ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த ஜிம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கதவு மூடுருவாங்க, மாஸ்டர் உள்ள ட்ரெயின் பண்றாரு, மாஸ்டர் மசில் சேர்த்தாரு, மாஸ்டர் வந்து பைசப் சேர்த்துறாரு அப்படின்னா. வெளியில இருக்கிற அந்த குட்டி பசங்களும் மாஸ்டர் பயங்கரமா பண்றாரு, மாஸ்டர் பார்த்தா தூங்கின்னு இருப்பாரு. கதவை மூடிட்டு மாஸ்டர் எப்படி தெரியுமா எம்மாம் பெரிய மேட் இன் இந்தியா பாட்டு போட்டா அப்படி நிப்பாருன்னு. கதவு திறந்து பார்த்தா தானே சார் தெரியும். நீங்க தான் பழைய ரூட்டே வரமாட்டேன்றீங்களா? இவ்வளோ கேஸ், இவ்வளோ பஞ்சாயத்து, 3வது தோத்தோம், 8வது 8 தோல்வி, ஆனா களத்துல நின்னாரு. ஆனா நீங்க களத்துலயும் நிக்கல, பிரச்சாரம் கூட பண்ண மாட்டீங்க ஃபுல்லா, ஆனா எதிர்க்கட்சியா செயல்படுறீங்க. அது வந்து செயல்படுறீங்களா இல்ல சார் எஸ்பிவி சார் எஸ்பி லட்சுமணன் சார் சொன்ன மாதிரி அங்க எடுத்துன்னு வந்து பிளான்ட் பண்றீங்களா? அப்படியே செங்குத்தா, அதுதான் சாட்டை துறைமை சொல்றோம், அப்படியே நட்டாந்தா அப்படியே நட்டுருது. எதுக்கு வளர விடுங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றாரு இல்லையா, நான் இப்படிதான் வருவேன், வெற்றியோ தோல்வியோ வரேன். அதே மாதிரி ரமேஷ் சார் சொன்னாரு. பாயிண்ட்டுக்கு பதில் வரல நம்ம கோட்டீஸ்வரன். அவரு நானும் கேட்ட பாயிண்ட், சார் நல்லா 2 வருஷமா ஏடிஎம்கே சண்டையில தான் ஓட்டிட்டு இருந்தீங்க. ஆமா, யார் ஓனர்னு, கம்பெனி யார் ஓனரு, இதுல தான் ஓடிட்டு இருந்தது. அதுல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊழல் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப விஜய் பாலிடிக்ஸ்ல வந்து அவர் பாட்டு மாசத்துக்கு ஒரு கூட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை மாதிரி 200 ரூபா 300 ரூபா கொடுத்து நிக்க வைக்கல, அது தானா திரள்ற கூட்டம். இதுக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாதான் 2 கம்பெனிக்கு கூட்டம். திமுகவுக்கும் 200 300, அதிமுகவுக்கும் 200 300, ஊரை பொறுத்து ரேட்டு மாறும். ஆகவே இது அந்த 200 300 இல்லாத திரள்ற கூட்டம். சரி, எனக்கு தயவு செய்து கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. சபீர் என்ன பேசி இல்ல 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 இது தலைப்புக்குள்ள வந்துச்சுன்னா, அதாவது என்னன்னா, சரி தேவி தியேட்டர்ல ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா விக்குது, ஊர்ல கம்மியா விக்குது, அது இடத்துக்கு ஏத்த மாதிரி பிளாக் விக்கிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா இடத்துலயும் 150 ரூபா தான் விக்கிறீங்களா? பீஸ்ட் படத்துக்கு ஒரு இடத்துல ஆன்லைன்ல அதிகமா வித்தது, ஒரு இடத்துல கம்மியா வித்தது, 1.5 கோடி ரூபா, இதெல்லாம் ஓகே. அதாவது அதிமுக வந்து 200 ரூபா 400 ரூபா கொடுக்குதுன்னா இருக்குது, கொடுக்குறாங்க, ஊழல் கட்சி, ரைட்டு, ஆமா, நான் மறுக்கல. தண்ணி பாட்டில் வைக்க கூட தெரியாம சீமான் கூட தான் வச்சாரு. சசிகலா ஃப்ரூட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது, ஆனா விஜய் எனக்கு தெரியல. இம்மாம் பெரிய மாசு கட்சி, அதை தாண்டி எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டாங்களா இல்லைன்னு. சரி, 2 வருஷம் செயல்படல. இடியில இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்கல்ல, யார் போட்டது அந்த கேஸ? அதிமுக தானே போட்டது. நீங்க என்ன ஒரு புல்லு செடியை தூக்கி ஜோபியில் விட்டு கதை சொன்னது தாண்டி, அதை தாண்டி மோடி மேலேயோ அமித்ஷா மீதோ நீங்க எதனா வழக்கு போட்டீங்களா தாவேக்கால? சரி, திமுகவை தீர்க்கமா எதுக்குறேன்னு சொல்றீங்களா, எங்க கொளத்தூர்ல போய் நிப்பீங்களா? சரி, எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே மாட்டேன்றீங்களா, பக்கா மாசம் இல்ல போயிட்டு சேலத்துல நிப்பீங்களா? சார் சும்மா அப்படியே பேசி பேசி பேசிய நம்ம ஒண்ணு கேட்டா, நான் தான் சொல்றேனே அவர் 2 வருஷமா செயல்படல அப்படின்றத தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உட்கட்சி பிரச்சனை அவ்வளவு இருக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டா ஒருத்தர் டெல்லி போயிடுறாரு ஹிந்தியில பேசுறதுக்கு. எடப்பாடி பழனிசாமி திரும்பி எப்ப எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தே 2-3 வருஷம் ஆச்சு. எல்லாம் இருக்கு, யதார்த்தத்தை பேசணும். 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு. ஆனா அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதற்கு அவ்வளவு ஊடக வெளிச்சமோ இல்ல அதற்கு வேண்டிய அந்த 8% ஓட்டு 200 ரூபா 400 ரூபா கொடுத்து வாங்கல. ஆனா சீமானை ஏத்துக்க மாட்டேன்றீங்களா? அப்ப திரை கவர்ச்சி விஜய் நான் வந்து ஏத்துக்கிறீங்க, ஏன்னா பாட்டு இருக்குது, வைப் இருக்குது, டான்ஸ் இருக்குது. இங்க ஒண்ணும் இல்ல, தமிழ் தேசியம் தான் இருக்குது, கடந்து போறீங்க. திரு சபீர் தொடருங்க. அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை இன்னைக்கு யார் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தாவேக்கா தன்னை பொசிஷன் பண்ணியிருக்கு. நான் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்ற அளவில் அவங்க கொண்டு வந்து அந்த பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறாங்க பண்ணல, அவங்க பண்ணுற அரசியல் அது குறித்தெல்லாம் வந்து உள்ள போல. ஆனால் அந்த ஸ்பேஸை வந்து அவங்க ஆக்கியபை பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது அதிமுக மற்ற கட்சிகளுடைய பெரிய தோல்வி. நீங்கள் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக செய்த எதிர்க்கட்சி அரசியல் யாராலையும் பண்ணவே முடியாது. பிரமாதமான எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாங்க. திமுகவோட சேர்ந்து ஆன்டி பிஜேபி ரெட்டரிக்ல முன்னணியில் நிற்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகே அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ். இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்கன்றதுனால விசிகே அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் கூட பெரிய அளவில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசலை. ஏன்னா பேசுனா திமுக தலைமைக்கு எங்கேயாச்சும் வந்து ஒரு நெருக்கடி உண்டாயிருமோ, எங்கேயாச்சும் கோச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு பல விஷயங்களை அவங்களும் வந்து பேக்ரவுண்ட் நெகோசியேஷன்ஸில் போயிட்டாங்களே தவிர பெருசாக பண்ணல. இத்தனைக்கும் சிபிஎம் உடைய கோர் டிமாண்ட், இடதுசாரிகளுடைய கோர் அஜெண்டாவே சங்கம் அமைக்கக்கூடிய ஒரு உரிமை. அதுக்கே அவங்க வந்து 37 நாட்கள் போராட்டம் நடத்தி ஒரு பெரிய
பிரச்சனையை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது தான் விஜய் வந்து அந்த அந்த ஸ்பேஸ் அவருக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அவர் உள்ளே வந்தார், டயலாக் பேசினார், எல்லாம் பேசினார். மக்களோட அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, பெண்களோட ஒரு கனெக்ஷன் அவருக்கு இருக்குது. அவரை வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்குறாங்க, அவர் அரசியல் வந்ததை வரவேற்கிறாங்க, நாங்கள் வந்து அவருக்காக ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஓப்பனாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல விஜயுடைய அரசியல் நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை அப்படின்னா, விஜய் எவ்வளோ மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். வாரத்துக்கு ஒரு முறை வராரு, நம்ம சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரி. அதே மாதிரி மாதத்துக்கு இப்போ மாதம் ஆயிருச்சு அது. ஏன்னா இந்த எஸ்ஓபி கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு பெரிய நெருக்கடியெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவருடைய பிரச்சனைகளை பற்றி அவர் பேச மாட்டேன்றாரு. அதே போல் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு ஒரு தயக்கம் என்பது இருக்கிறது. உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, போதை கலாச்சாரத்தை பற்றி பேசலாம், பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசலாம். ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கேட்குற அளவுக்கு கூட இன்னைக்கு வந்து வலுவா அதிமுக அதை செய்யவில்லை. நீங்கள் இன்னைக்கு KN நேருவோடைய இந்த 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 ஸ்கேம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேம் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இது வந்திருந்துச்சுன்னா உடனே கோர்ட்டுக்கு போய் சிபிஐ விசாரணை போடுங்க அல்லது மற்ற விசாரணை போடுங்க அப்படின்னு போயிருக்க மாட்டாங்க. முதல்ல அதை வந்து பப்ளிக் மத்தியில் கொண்டு போய் எந்த அளவுக்கு அதை பிரச்சாரமாக மாற்ற முடியுமோ அதையெல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு போவாங்க. பப்ளிக் ப்ரெஷரை முதல்ல டெவலப் பண்ணுவாங்க. உடனே போய் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய் வாங்கிட்டோம். பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து லீகல் இஷ்யூஸாக மாற்றுறது தான் திமுகவும் அதிமுகவும் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்தது. இதே தான் வந்து குட்கா ஸ்கேம். நான் தான் அந்த ஸ்கேமை வந்து டைம்ஸ் நோவில் இருக்கும்போது அந்த ஸ்கேமில் பல்வேறு விஷயங்களை தேடி பிடிச்சி நம்ம போட்டோம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து பப்ளிக் இஷ்யூவாக திமுக அப்போ மாற்றுச்சு. சட்டமன்றத்தில் கொண்டு போய் குட்காவை கொண்டு போய் பெரிய பிரச்சனையாக்கி அது ஒரு பேச்சு பொருளாக்கி அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போனோடனே தான் அது சிபிஐ விசாரணையாக மாறுகிறது. அப்போ அந்த விஷயங்களை வந்து அவர்கள் செய்ய மறுத்து விட்டார்கள், செய்ய தவறிவிட்டார்கள். ஸோ இதுதான் வந்து அதிமுகவுடைய நிலைமையாக இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணாமல் இந்த அதாவது மேம்போக்கா இந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய விஜய் வந்து இதை பேசிட்டார்ப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அது வந்து பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, விஜயுடைய அரசியல் கட்சியில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருடைய செகண்ட் லைன் லீடர்ஸ் யார்? நீங்கள் செகண்ட் லைன் லீடர்ஷிப் அப்படின்றது இருக்கணும். அந்த செகண்ட் லைன் லீடர்ஷிப்பை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்றது ஒன்று இருக்குது. விஜய் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவர் முன்னிறுத்துகிறார், அதுதான் அந்த கட்சியோடைய ஸ்ட்ரென்த்து. அதுதான் அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுல நான் வந்து எதுவும் மாறுபட்ட கோணத்துல எல்லாம் சிந்திக்கல. ஆனால் ஆரம்பிக்கும் போதும் பெரும்பாலானவர்கள் புதுமுகங்களா தானே இருந்தாங்க. அப்ப இதே மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு சார். பட் அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க இல்லையா. இப்ப நீங்க வந்து ஒரு கொண்டு வரல. நாங்க காலையில பேசிட்டு இருந்தோம், அண்ணன் SPL தான் சொன்னாரு, நீங்க ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 மாவட்ட செயலாளராச்சும் பேச விடுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த முகங்களாச்சும் வந்து நீங்க அறிமுகப்படுத்துங்க. அப்பதான் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு தெரியும், அப்ப இவங்க தான் நம்மளுடைய லோக்கல் லீடர்ஸா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது அந்த இடங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்கிறது. விஜயை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது அப்படின்றது வந்து எவ்வளோ காலம் இதையே நீங்க பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்ற. மூன்றாவது, அந்த அரசியல் கட்சிக்கு வந்து என்ன திட்டம் இருக்கிறது? நீங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில தலைமையிலிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தாலும் வரலனாலும் அந்த அரசியல் இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க லோக்கல்ல. ஆனா தாவேகாவுக்கு அப்படி ஒரு அரசியல் என்ன சொல்றது, ஒரு அரசியல் செயல்பாடுகளை தொடர்ச்சியா பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வெளியே வரும்போது தான் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் என்பது இருக்கிறது. அதை தாண்டி வந்து அவங்களால என்ன பண்றது? சமூக வலைதளங்கள் சண்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் எந்தெந்த துறையில இருக்காங்களோ அவங்கெல்லாம் வீடியோ, யூடியூப்ல இருக்கிறவங்க வீடியோ போடுறாங்க, இன்ஸ்டால இருக்கிறவங்க இன்ஸ்டா வீடியோ போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்களே தவிர ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு அமைப்பாக லோக்கல் இஷ்யூஸை கையில் எடுக்கக்கூடிய அந்த கிளாரிட்டியோட பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் திட்டம் இருக்கிறதா அப்படின்னா அந்த திட்டங்கள்லாம் வந்து இனிதான் அவர்கள் வகுக்க வேண்டும். அதை அவர்கள் செய்வதில்லை. போராட்டங்கள், நீங்க எனக்கு தெரிஞ்சு தாவேகா 2 வருஷத்துல எத்தனை போராட்டங்களை பண்ணியிருக்கோம்? எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த கஸ்டோடியல் வயலன்ஸ், அந்த ஃபேமிலிஸ் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு மேடையில் ஏற்றி அதிமுக செய்ய தவறிய ஒரு மிகப்பெரிய போராட்டம். அது உண்மையிலேயே அந்த இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணதுல பெரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு போராட்டங்களை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கிளாரிட்டியே அந்த கட்சிக்கு இல்லை. நீங்க குறிப்பிட்டதுல பிம்ப அரசியல், அந்த பிம்ப இல்ல, ஒரு இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு முன்னிறுத்தி தான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர், அப்படி மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு.
அதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ஃபேன்ஸ், அவரை நம்ப தயாராக இருக்கக்கூடியவர்கள்லாம் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து ஒரு அரசியல் இயந்திரமாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா, இந்த 2 கட்சிகள் செய்யாத சில விஷயங்களை நான் பண்றேன் அப்படின்னா, மேலும் இந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். ரைட். விஜய் வந்தா ஏதோ பண்ணுவாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு அவருக்கு இருக்கிற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் தான் இருக்கு. இந்த 2 திராவிட கட்சிகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, மக்களை வாக்காளர்களாக பார்க்கறத விட வாடிக்கையாளர்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் 5000 ரூபா கொடுத்தா அவர் 10,000 ரூபா கொடுக்குறாரு, அவர் 2000 ரூபா கொடுத்தா இவர் 1500 ரூபா கொடுக்குறாரு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் உங்களுடைய அரசியலை நீங்க முன்னெடுத்துறீங்க. நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றதே வந்து ஒரு தவறான மனநிலை. தேவையான திட்டங்கள் அறிவிக்க வேண்டும், தப்பில்லை. ஆனால் இந்த மாதிரி பணத்தாசை காட்டி நீங்க மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்கிறீர்கள் அப்படின்னும் போது அதுவே வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பின்னடைவாக கூட மாறலாம் நன்றி, அப்படின்றது நன்றி. என்னுடைய கருத்து. நன்றி திரு சபீர்.